68லேருந்து சொல்லியிருக்காங்க மும்மொழின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்கிறோம் இல்லை, பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு சொன்னது 2 மொழி தான். நம்மளுக்கு தமிழ், உலகத்துக்கும் நாட்டுக்கும் ஆங்கிலம். திருப்பி கேட்குறேன், எங்கேயாவது 2 மொழி கொள்கையை ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால், குறிப்பாக வட மாநிலங்களில், தமிழ்நாடை தவிர நான் பேசுகிறேன், யூபிலேயோ பீகார்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ அமல்படுத்தியிருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு 3வது மொழி தேவையே இல்லை. ஏன்னா அவங்க மொழி அவங்க கற்றுருப்பாங்க, அவங்களாம் ஆங்கிலம் கற்றுருப்பாங்க. எல்லா மும்மொழி கொள்கைகளையும் ஆங்கிலம் 2வது மொழியாக தான் கூறுகிறார்கள், 68லேருந்து கூறுகிறார்கள். எனவே 2வது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையே வராது. இப்போ 3வது தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு முயற்சியை பாராளுமன்றத்தில் கூட நிறைவேற்றாமல், நிதி ஒதுக்கீடில் அதற்கு இது பண்ணாதான் அதுக்கு நிதி கொடுப்போன்றதை எங்கேயும் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி பாஸ்வாலா பி த பாஸ் கூறாமல், ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு விரோதம், சட்டமைப்புக்கு விரோதம். இப்போ திடீர்னு நான் சொல்வதனால் நீங்கள் இதை அமல்படுத்தணும்னா எந்த வகையில் இது நியாயமாகும்? இது அடிப்படை தவறுக்கு 3 சான்று. ஒன்று, எந்த சட்டமைப்புப்படியோ இல்லை சட்டம் படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது. 2வது, எங்கேயுமே அவங்க 2 மொழி கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள். முதலமைச்சர் தெளிவாக சொன்னார், எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட நீங்கள் எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குது. எங்கேயுமே அவங்க 2ஓ 3ஓ அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக 2 மொழி கொள்கையை, இரட்டை மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்கள் மாறணும்னு சொன்னால் இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? 3வது கேள்வி, இத்தகைய சூழ்நிலையில் நிறையா மாநிலங்களில் அவங்களுக்கு 1 மொழி கொள்கை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட நீ 2 மொழியில் சிறப்பாக செஞ்சிட்ருக்க, ஆனால் நீ 3 மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது. எங்கேயாவது நல்லா பண்ணிட்டு சொல்லுங்கள், அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிற நபர்கள் நம்ம. எங்கேயுமே சரியாக பண்ணாமல், எங்கேயுமே சக்ஸஸ் ஆகாமல், முழுசாக ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்ஸஸ் ஆன மாடலை எடுத்துகிட்டு நான் சொல்கிற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா? சுயமரியாதைலாம் 2வது, அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? என்னங்க பேசுகிறாங்க? அறிவில்லாத ஒரு விவாதமாக மாறுதுன்னு எனக்கு அச்சம் வருது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மக்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை, அனைவருக்கும் சமமாக கல்வி வாய்ப்பு, கட்டாய கல்வி எல்லாரும் படிக்கணுன்றது நீதி கட்சி காலத்திலேருந்து கொள்கையாக வைத்திருக்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு ஸ்கூல் நடத்தும் போது சில பேர் 2 மொழி, சில பேர் 3 மொழின்னு என்னால் சிஸ்டமும் உருவாக்க முடியாது. உடனே நானும் பிரிவாக்குறேன். அதனால் இளைய வயதுகளில் அனைவருக்கும் சமமான எல்லா ஒரே கல்வி, அறிவியல் இவ்வளோ, கணக்கு இவ்வளோ, மொழி இவ்வளோ, பாக்கி சப்ஜெக்ட் இவ்வளோ, எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்க வேண்டியன்றது அடிப்படை தத்துவம். இட் இஸ் அ ஃபிலாசபி ஆஃப் எஜுகேஷன். இந்த சூழ்நிலையில் சிலர் கிராமப்புறத்துலேருந்து வருவாங்க, சிலர் ஏழை குடும்பத்துலேருந்து வருவாங்க, சிலர் பொருளாதாரம் முன்தங்கியிருப்பாங்க, சில பேர் நகரத்துலேருந்து வருவாங்க. இவங்களுக்கு எல்லாம் வாட் இஸ் த காமன் சிலபஸ், பொதுவான பாடத்திட்டம் என்ன? அப்போ தான் எல்லாரும் சமமாக ஒரே புரிதலோடு வருவாங்கன்றதுக்காக நாங்கள் 2 மொழி கொள்கையை, இரட்டை மொழி கொள்கையை வைத்திருக்கிறோம். இது எல்லா கட்சியும் சொல்கிறேன், அதிமுகவும் இதே மாதிரி தான் வச்சுருக்கு. ஏன் அன்னைக்கு இருந்த எல்லா கட்சியும் இது வரைக்கும் யாரும் இது எதிர்க்கலை. தமிழ்நாடுன்னு உருவாகின ஏதாவது ஒரு கட்சி மும்மொழி கொள்கைன்னு வேணும்னு சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு கட்சி? அப்போனா எங்களுக்கு புரியுதுங்க, எங்களுக்கு விளைவு கிடைக்குதுங்க, எங்களுக்கு பல தலைமுறை அனுபவம் இருக்குங்க, இது சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்குங்க. உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக கூகுள் தலைவர், ஆல்பபெட் தலைவர் யார்? சுந்தர் பிச்சை சொல்கிறாரு, எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றார். ஹிந்தி தெரியாதனால இருக்காது பாதிப்பு வந்துச்சா? என்னங்க பேசுகிறீங்க? அதனால் திருப்பி மும்மொழின்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிறேன், இன்னும் இதே பேசிகிட்டு இருந்தால் நம்மளை கெடுக்கிறதுக்காகவே பேசுகிறாங்கன்னு தான் நான் கருதுவேன். ஏன்னா நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கோம். எங்களோட சிறப்பாக செய்கிறவர்கள் எங்களுக்கு என்னை மாதிரி நீயும் செய் அப்படின்னு சொன்னால் அந்த விவாதத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு தயார்.
எனக்கு 10% கூட அவங்க விளைவு கிடைக்காதவர்கள் நம்மகிட்ட நீ செய்கிறது பத்தாது, இதோட சிறப்பாக செய்யணும். உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க அறிவு வருது, உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க தகவல் வருது, உங்கள்கிட்ட எங்கேருந்துங்க ஆதாரம் வருது, இதோட சிறப்பாக செய்ய முடியும்னு உங்களால் ஒரு மொழி கூட சரியாக கற்றுக் கொடுக்க முடியல. ஏங்க எங்கள்கிட்ட 2 மொழி பத்தாது 3ன்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், யாருக்கெல்லாம் அறிவு இருக்கும் நியாயமான கேள்வி கேட்போமா இல்லையா? சிறப்பாக போய்கிட்டு இருக்கும்போது மும்மொழி கொள்கைக்கு என்ன அவசியம் வந்தது? அறிவுள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? சரி, பிடிஆர் பையன் இதெல்லாம் படிக்கிறாரு. பிடிஆர் உடைய பையன் அமெரிக்கன் பையன் இருக்காரு. நான் பிடிஆருக்கு அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு? தகவல் சொல்லணுமே அண்ணே. சும்மா போய் நான் டிவியில போய் பேசுவேன், நான் வாய் திறந்து பேசுவேன், மதுரை பத்திரிகையாளர் சந்திப்பில். ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு. ஒரு அமைச்சர் அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? இரண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு, உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா? விமான நிலையத்தில் இறங்கணுன்னே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர். ஆனா தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது மோடி அவர்கள் தேசிய கல்வியில் என்ன சொல்றாங்க? 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் தமிழ் வழி மீடியத்தை படிங்கிறாங்க. இது தாய்மொழியை ஊக்குவிக்கிறது, தமிழ் மொழியை ஊக்குவிக்கிறது. இது எதையும் புரிந்து கொள்ளாத அமைச்சர்கள் எதற்காக இப்படி பேசுறாங்கன்னு தெரியலீங்கன்னா. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு கேட்டா, என் பையன் 7ஆவதுல கேட்டான், அப்பா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணட்டுமான்னு கேட்டான், அதனால மகனே ட்ரை பண்ணு மகனேன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு கிடைக்கும். இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அப்பா நான் 3ஆவது மொழியை ட்ரை பண்ணட்டுமான்னு அந்த குழந்தைய அப்பாட்ட கேட்பாங்களே. அங்க அரசு பள்ளியில வாய்ப்பு இல்லைன்னு தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதை எதற்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அண்ணன் பிடிஆர் அவர்களாக இருக்கட்டும், இதை எதற்காக பார்க்க மறுக்கின்றார்? Hello, mic check 1 2 3.